வணக்கம் கும்பராசி நேயர்களே, 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். கும்பராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராசிநாதர் வந்து சனி பகவான். அவரே உங்கள் ராசிக்கு எப்போ வராரோ அவரே 7.5 சனியாக ஜென்ம சனியாகி வருவார். இது பாருங்கள், நம்ம வீட்டுக்கு நம்மளே போனாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மட்டும்தான். புரியுதுங்களா? உங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும். ஸோ சனி பகவான் வந்து உங்கள் ராசிலே இருக்குது. உங்கள் ராசிநாதர்னு ஒரு அமைப்பில் ஒரு வகையில் உங்களுக்கு பலமாக இருந்தால் கூட அவர் வந்து ஜென்ம சனியாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில தடங்களும் ஏற்படும். அந்த தடங்கள் உங்கள் நன்மைக்காக இருக்குமே தவிர தீமைக்காக இருக்காது. எப்போவுமே உணர்ந்துக்கோங்க, சரிங்களா? உங்களுடைய நன்மைக்காக மட்டும்தான் அந்த தவறுகள் இருக்குமே தவிர, அதாவது அந்த சனி பகவான் அங்கேருந்து உங்களை வந்து பலப்படுத்துவார் தவிர பலவீனப்படுத்த மாட்டார். பலம்னா என்னென்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இந்த உலகமே ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்துவார். உங்கள் ராசிக்கு எப்போ வர்றாரோ அப்போ தான் நீங்கள் அதை உணர முடியுமே. அது வரைக்கும் உணர முடியாமல் உணராத ஒரு அமைப்பாக தான் எடுத்துகிட்ருப்பீங்க. நீங்கள் வந்து குழந்தைக்காகவும், பெற்றவங்களுக்காகவும், மனைவிக்காக, அண்ணன் தம்பிக்காக, இப்படி நிறைய பேருக்காக நீங்கள் வந்து உங்களை வந்து உழைச்சி கொடுத்துட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பீங்க. ஆனால் சனி பகவான் எப்போ உள்ளே வராரோ அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் புரிய வைப்பார். நீங்கள் பண்ணது அத்தனையும் தவறுப்பா, அவங்க யாரும் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் தான், நீ தான் எல்லாத்தையும் புரிஞ்சு உன்னோட வாழ்க்கையை நீ ஸ்டடி பண்ணிக்கிறணும், அதை நான் தான் உனக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்கள் ராசியில் உட்காந்து உங்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பில் புரிய வைப்பார். நல்ல ரொம்ப பலமான ஒரு வழியில் உங்களுக்கு புரிய வைப்பார், சரிங்களா? ஸோ இதுதான் கும்பராசிக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான வருடம் தான் நம்ம சொல்லணுமே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலே வந்து 7.5 சனி செம்ம சனியாகி இருக்கார். இதில் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டார். அதேமாதிரி சதய நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தெல்லாம் தாண்டி போயிட்டுருக்காரு. ஸோ இந்த யார் நட்சத்திரத்தை தாண்டி போகிறாரோ, அதாவது 1ஆம் பாதம் சதயம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் தான் கொஞ்சம் டைட் பண்ணிட்டு போவோம். அடுத்து வந்து வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் ஆவார். குரு நட்சத்திரத்தை தான் கொஞ்சம் வந்து டைட் பண்ணுவார் இனி வரக்கூடிய டைமில், சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து அப்படியே மீனராசி போய்டாருன்னு வைங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக யாருக்கு இருக்குன்னா பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரம், அப்புறம் குருனுடைய நட்சத்திரம், சரிங்களா? ஸோ இவங்களுக்கு தான் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த கும்ப ராசிக்கு 2024 கொஞ்சம் கடுமையான பலனாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க பயப்பட வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா பயப்பட வேணாம், ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கு படிப்படியாக உங்களை வந்து உங்களுக்கு வெளிச்சம் வந்துகிட்ருக்கு. இருள் வந்து போய்கிட்டுருக்கு, முன்னோக்கி போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வருடம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதர் இந்த வருஷம் மாறவே மாட்டார். வக்கரமாக தான் ஆவார் தவிர மாற மாட்டார், இடத்த விட்டு மாற மாட்டார். உங்கள் ராசியாக தான் இருப்பார். 2ஆம் இடத்துல ராகு பகவான், குடும்பம், அதாவது தனக்காரகன் குடும்பஸ்தானத்தில். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், செவ்வாயோட. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போவார். அவர் 5ஆம் மாதம் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். போயிட்டு உங்கள் 12ஆம் இடத்தை பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார். அடுத்து 7ஆம் இடத்துல சந்திர பகவான், 8ஆம் இடத்துல கேது பகவான், 10ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும், 11ஆம் இடத்துல லாபத்தில் சூரியனும் செவ்வாயும். இந்த 8ஆம் இடத்துல கேது பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு மாயை உண்டு பண்ணுவார். ஒரு விதமான மாயவான உலகத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு மந்திரங்கள் உச்சரித்து நம்ம பெரிய ஆள் ஆயிடலாமா, மாந்திரிக சக்தி நமக்கு கிடைக்குமா, மாந்திரிக சக்தி கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி ஏதாவது ஒரு மாந்திரிகவாதியை பார்க்கலாமா, இல்லை இந்த யூடியூப்லேயே வரக்கூடிய மந்திரத்தை ஓதி பார்க்கலாமா, இல்லை மந்திரம் ஓதுனா நம்ம பலசாலி ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு சில சிந்தனைகளை இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. 8ஆம் இடத்துக்கு கேதுக்கு உண்டான வேலைகள் அந்த மாதிரி தான் வேலை நடக்கும். அதுவும் இப்போதை விட 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த வேலையை செய்வீங்க இறங்கி. எந்த வேலையை, ஒரு மாயவான வேலையை, மந்திர சக்தி அது நம்ம வந்து விஷ்ணு மாயை வணங்கினா நம்ம பெரிய ஆள் ஆகிடலாமா, இல்லை காலபைரவரை வந்து காளியை வழிபட்டாலோ காலபைரவரை வழிபட்டாலோ நம்ம பெரிய ஆள் ஆகிடலாமா, மந்திரங்கள் ஓதி எதிரிகளை வந்து தும்சம் பண்ணிடலாமா. ஏன்னா கடுமையான எதிரி இருப்பாங்க, அவங்கெல்லாம் எந்த மாதிரி நம்ம விரட்டி அடிக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு தவறான சிந்தனைகள்லாம் போகும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற கேது குரு பார்வையில் இருக்கார்ல, 8ஆம் இடம் சுபத்தமாக இருக்குல்ல. ஸோ அதனால் நடக்கூடிய அமைப்பு. ஸோ நீங்கள் அதை வந்து உணர்ந்துட்டு இதெல்லாம் ஒரு மாயை, நம்ம வந்து இதை பற்றி திங்கிங் பண்ணக்கூடாது, இது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் உணருங்க. கண்டிப்பாக அதை உணர வைக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், 6ஆம் மாதம், இந்த வருஷம் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த மாயைங்க ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு தான் இருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு சிலவங்க இப்போவே போயிருப்பீங்க. அதுவும் இந்த வருஷம் ஃபஸ்ட்டை விட லாஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா குரு பார்வையும் கிடைக்கும்போது அந்த இடத்துக்கு பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்.
அப்போ மாயான விஷயம் நம்ம மந்திரங்களை உச்சரிப்பு இதெல்லாம் நம்ம பண்ண 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 பெரிய அபார சக்தி நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வுகள் உங்களுக்கு வரும். அந்த உணர்வுகளை வந்து நீங்கள் வந்து எப்படி கையாளுறீங்க, அதான் உங்களுடைய அமைப்பு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ அழகான இந்த 12 ராசி 27 நட்சத்திரம் 9 நவகோள்களையும் கொடுத்து அதில் 108 பாதங்களோ 9, அதாவது ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் 9 பாதங்களை வச்சு அவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்காங்க. 120 தசாப்திகள் வருஷம் 120 வருஷம் தசாப்திகள் நடக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுத்து நமக்கு வந்து இதை வச்சு நீ வந்து எப்படி உன்னை ஜெயிச்சுக்கோடா, உனக்கு நல்ல காலம் வரும்போது நீ ஓடி போய் ஜெயி, உனக்கு பேடாக உள்ள காலமாக நீ கொஞ்சம் அமைதியாக இருந்து ஜெயின்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீ மந்திரம் பண்ணியோ மாயஜாலம் பண்ணியோ நீ ஜெயிக்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மந்திரங்களும் மாயங்களும் வந்து அது ஒரு மாயை. மந்திரங்கள் வந்து உச்சரித்தா நல்லது தான், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து அது மூலியமாக எல்லாம் நடந்தணும்னா அப்போ எல்லாருமே மாந்திரவாதிகள் ஃபுல்லாக இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பாங்களே. கேரளாவில் தான் அப்போ பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. கேரளாக்காரங்க ஃபுல்லாகவே மாந்திரிகம் பண்ணுறாங்க. அத்தனை பேரும் பெரிய ஆள் ஆகிருந்தால் இன்றைக்கி எங்கேயோ போயிருப்பாங்களே. அவங்க நினச்ச சிஎம்மாவோ பிஎம்மாவோ ஆகிருக்கலாம்ல, ஏன் முடியல? மாந்திரிக சக்தி இங்கே ஒன்றும் பலிக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கும்பராசிக்காரங்க நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, ரொம்ப 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 அமைதியாக இருப்பீங்க. யாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் பேசுகிறதே வெளியே கேட்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைதியாக இருந்துட்டு இந்த மாதிரி வேலையில் நீங்கள் வந்து இறங்கி உங்களுடைய இருக்க காசையும் விட்டுறாதீங்கக்காக தான் இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்கிறேன். இப்போ ரிஷபராசிக்காரங்க எடுத்திங்கன்னா வளவலன்னு குலகலன்னு பேசி யார்ட்டையும் சொல்லிடுவாங்க, நான் வந்து மந்திர சக்தியை இது பண்ணுறேன், நான் வந்து விஷ்ணுமாயை வழிபடுறேன், காளியை வழிபடுறேன், நான் வந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் சொல்லி அவங்க காசு செலவு பண்ணாலும் சொல்லிவிடுவாங்க. வெளியில் சொல்லும்போது யாரோடைய அறிவுரையாச்சும் கேட்டு அவங்க மாறிடுவாங்க, அதாவது அவங்கள திருத்திடுவாங்களே. ஆனால் உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அவ்வளோ கமுக்கமாக இருப்பீங்க கும்பராசிக்காரங்க. ஒரு 10 ரூபா செலவு பண்ணுற கூட யோசிப்பீங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு உங்களை வந்து நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஸோ அது இருக்கிறதையும் விட்டுட்டு உட்காந்துடாதீங்கக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்கிறேன். கும்பராசிக்காரங்களே, நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் அந்த மாதிரி மாயஜால வித்தைகள் நீங்கள் போயிடாதீங்க. இறை வழிபாடு பண்ணுங்கள், அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும், மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் தவறான வழிகள் போய் எங்கேயும் போய் சிக்கிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை வந்து அப்படியே அது மூலியமாகவே அதை ஏற்கனவே சரியில்லை டைமு. இதில் வேறு நீங்கள் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகிடும். அப்போ இயற்கையான வாழக்கூடிய வாழ்க்கை வந்து உங்களுக்கு பறி போய்விடும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் 8ஆம் இடத்துடைய கேது பகவான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தூண்டுதல் வந்து அதிகப்படியாக கொடுத்து அது மூலியமாக உங்களுக்கு மந்திரங்கள் உச்சரிப்பெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து பயங்கரமான ஆன்மீக காளி பக்தர், பயங்கரமான காலபைரவ பக்தர் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து வடிவமைச்சுக்கிடுவீங்க. ஸோ அந்த வேலையை செய்யாதீங்க, அதை விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகவே வரும். உங்கள் ராசி நேரம் இதை விட்டு கிளம்பும்போது கொஞ்சம் நல்லா ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த வருஷம் பரிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பரிகாரம் தான். நீங்கள் வந்து என்ன ராசி வந்து கும்பராசியாக இருந்தால் என்ன லக்கணம்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் லக்கணம் மகர லக்கணமோ இல்லை கும்ப லக்கணமோ இல்லை ரிஷவ லக்கணம் மிதுன லக்கணம் இல்லை கன்னி லக்கணம் துலா லக்கணமாக இருந்து சுக்கிரன் அணியாக இருந்தீங்கன்னால் உங்களுடைய வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னா பெருமாள் தான். நீங்கள் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமைக்கு சாயந்தரம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க பெருமாள் கோயிலுக்கு. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அது சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே, அதாவது சூரியன் மறைஞ்சக்கப்புறம் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து இந்த பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். ராகு கேது கோயிலுக்கு முடிஞ்ச ஒருக்கு போயிட்டு வாங்க. இல்லைனா வெள்ளிக்கிழமைக்கு ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் விஷ்ணு துர்க்கை, அதாவது சிவன் துர்க்கை விஷ்ணு துர்க்கைங்களா அதாவது பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். சரிங்களா? இதுதான் உங்களுடைய பரிகாரமே. ஏன்னா ராகு கேதுக்கு நீங்கள் பண்ணியாகணும், சனி பகவானுக்கும் பண்ணியாகணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ அவரும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பண்ணிகிட்ருக்காரு இந்த காலகட்டத்தில். ஏன்னா பொருளாதாரத்தில் உங்களுக்கு டைட் பண்ண ஆரம்பிக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து மந்திர சக்தியை யூஸ் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் அது வேண்டாம் சொல்லி அவ்வளோ தூரம் உங்களுக்கு பாடம் கிளாஸ் எடுக்கிறேனே. சரிங்களா? ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் பாருங்கள். நம்மளுடைய சேனலில் வந்து தமிழ் மாத பிறப்புக்கு வந்து மாதம் பலன் போடுவேன். அது கும்பராசிக்கு நான் ஒவ்வொரு மாதம் போடுவேன், பரிகாரமும் போடுவேனே. நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஜெயிக்க பாருங்கள். ஏன்னா இந்த பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கிறது ஒரே ஒரு பிறவி தான். அந்த ஒரு பிறவியும் நம்ம வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸை அனுபவிக்கணுமே தவிர தோல்வியை அனுபவிச்சிடக்கூடாது. இது தற்காலிக தோல்வி தான். இப்போ போயிட்டுருக்கிறதுலாம் இது தற்காலிகமான அமைப்பு தான். வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு உண்டான காலங்கள் மிகவும் சிறப்பான காலங்களாக இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஒன்றுனா, இப்போ வந்து ராகும் கூட சேர்ந்து உட்காந்து 2ஆம் இடத்துல உட்காந்தது தான் உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸு. ஸோ அதையும் வந்து ப்ளஸ் ஆக்கலாம். பரிகாரம் பண்ணிங்கன்னா சூப்பராக தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சுக்கிரன் அணியாக நான் சொன்ன லக்கணமாக இருந்தீங்கன்னா நீங்கள்
1க்கு 2 டைம் இதை கேட்டுக்கோங்க. இந்த இதை கேட்டுட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். யாரும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். இதுவே வந்து குரு அணியை இருந்து நீங்கள் மேச லக்கணம் இல்லை விருச்சக லக்கணமாக இருந்து இல்லை சிம்மம் கடக லக்கணமாக இருந்து இல்லை மீனம் மிதுனம் இது தனுசாக இருந்தீங்கன்னா, இந்த குரு லக்கணமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து காவல் தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவீங்க. எப்போவுமே தெய்வ வழிபாடுகள் வந்து நம்மளை எப்போவுமே காக்குமே தவிர நம்மளை அழிக்காது. அதே நேரத்தில் வந்து நம்ம நெகட்டிவான அதை காளி வழிபாடு நம்ம வந்து இதெல்லாம் தேவை, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல. அதனால நமக்கு வந்து ஒருத்தரை அழித்து நம்ம பெரிய ஆள் ஆகிடலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கும், மாயஜால வித்தைகள்லாம் கொடுக்கும். ஸோ அதில் போய் மாட்டிக்கிடாதீங்க. காளி வழிபாடும் தேவை தான், சிவன் வழிபாடும் தேவை தான். ஆனால் எதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எது நமக்கு வந்து நல்ல ஒரு நற்பண்பை கொடுத்து நம்மளை வந்து ஆளாக்குமோ அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். வரக்கூடிய காலங்கள், இந்த காலங்கள் உங்களுக்கு இருள் காலமாக இருந்தாலும் வரக்கூடிய உங்களுக்கு வர உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டான காலங்கள் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே சனி பகவான் வந்து கடைசிக்கு போயிடுவார். அடுத்த வருஷம் பேச்சு ஆகிடுவார். அதாவது 2025 பேச்சு ஆகிடுவார். அதனால் இந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள். இதை மட்டும் சமாளித்து நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய தசா புத்திகளை பார்த்துக்கோங்க. உங்களுடைய தசையும் புத்தியும் பார்த்து, இல்லை அதுக்குண்டான ஒரு என்ன தசை போகுது பிறப்பில் உள்ள தசை உங்களுக்கு யோகமாக இல்லை அவயோகமாக 6-8 தசையாக இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அதுவும் 8ஆம் வீட்டு அதிபதி தசை ஓரளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு வகையில் உங்களுக்கு பாக்கிய அதிபதி தான். அதாவது 5 குடியர் பஞ்சமாதிபதி தான். அவரை வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் 6 குடியர் தசையாக மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது சந்திர தசையாக மட்டும் பார்த்துக்கோங்க. சந்திர தசையாக இருந்தால் மிகவும் புளிஞ்சு எடுத்துரும். ஸோ அதுக்கு பரிகாரம்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அனைத்து என் சைடில் முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணுறேன். இந்த பரிகாரங்கள்லாம் எந்த லெவலுக்கு வேலை செய்யும் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு முள்ளு மேலே நடந்து போகக்கூடிய சூழ்நிலை அவ்வளோ கடினமான காலத்தில் நம்ம போயிட்டுருக்கோன்னா நமக்கு வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு செருப்பு கிடைக்கும். செருப்பு போட்டு அந்த முள்ளு மேலே நடந்து போவோமே, ஒரு நனைஞ்சிட்டு போகிறோம், ஒரு குடை கிடைக்கும். அவ்வளோ கஷ்டத்தில் போகிறோன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், நடந்து போகிறோம், ஏதோ சைக்கிள் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பரிகாரங்கள் வேலை செய்யணும். எடுத்த மணிக்கு நம்ம டாப் கீரை போட்டு பெருசாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்னா இங்கே எதுவும் மாறாது. அப்படியே ஆவரேஜாக போகும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் எப்போ நமக்கு பாசிட்டிவாக வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்ல நேரம் வரும்போது அது பல மடங்கு நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போ நீங்கள் அதை வச்சு ஜெயிச்சுக்கலாம். சரிங்களா? மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சு கொடுக்கும். இந்த கும்பராசி நேயர்களே, நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே கிடச்சிட்டு இருக்கட்டும். இந்த வருடம் ஃபுல்லாகவே எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. நல்லா இருப்பீங்க. வணக்கம்.